ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து அவரை நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளக்கூடியவர்கள் தான் நித்திய ராஜ்யத்தில் பங்கு அடைய முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு வசனத்தை ஆராயும் போது அதில் உள்ள மறைப்பொருள்களை ஊழியர்கள் நம்மோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு விளக்கி சொல்லுகிறதை நம்மால் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க முடிகிறது. ஊழியர்களாய் நாங்கள் ஒன்று கூடுகிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கிருபையின்படி அவங்க வசனங்களை நமக்கு விளக்குகிறது. நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. என இந்த நிகழ்ச்சி தான், இந்த பகுதி தான் முதலாவது பார்க்கக்கூடியவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வரை போன பகுதி வரை தியானித்திருக்கிறோம். எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற யூடியூப் ஆப்பில் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொன்றாய் பார்த்து வசனத்தின் வெளிச்சங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த நாளில் 36ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரை ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனவே ரொம்ப மிகுந்த கவனமாய் ஒவ்வொரு காரியத்தையும் கவனியுங்கள். ஏன்னா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் எவ்வளவு இரக்கம் செய்கிறார், என்ன காரியங்கள் இங்கே நேர்ந்தது என்பதை இதை ஏற்கனவே மத்தேயு சொல்லியிருந்தாலும் இதில் லூக்காவும் அதை குறித்து ரொம்ப தெளிவாய் விளக்கங்களை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த 36ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரை இந்த பகுதியில் பார்க்க போகிறபடியால் நம்ம மத்தியில் முதலாவது ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அதை தொடர்ந்து நம்ம மத்தியில் ஒவ்வொரு ஊழியக்காரராய் இந்த பகுதிகளை நமக்கு விளக்கி சொல்ல போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த பகுதியிலே பாவியான ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை பூசுகிற சம்பவத்தை குறித்து இங்கே லூக்கா எழுதுகிறார். இந்த சம்பவத்தை லூக்கா மாத்திரமே இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறார். மத்தேயு, மார்க்கு மற்றும் யோவான் போன்றோர் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட போது நடந்ததையே அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஆனா இவள் யார், அவளுடைய நிலைமை என்ன என்பதை மிக விவரமாக எழுதுகிறவர் யாருன்னா லூக்கா தான் இதை எழுதுகிறார். இவர் பரிசேயன் வீட்டிலே, பரிசேயல ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அக்காலத்திலே இயேசுவை விசுவாசித்த அற்புதங்கள் நடந்த அந்த நாட்களிலே பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் ஆண்டவரத்துல விசுவாசம் வச்சாங்களாம். இத மத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை யோவான் கண்டு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வருகிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார் என்று பண்றோம். அப்ப பாருங்க, யாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்கன்னா பரிசேயரும் சதுசேயரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த பரிசேயர்ல ஒருவன் தன்னுடைய இயேசுவை தன்னுடைய வீட்டில அவன் ஏற்றுக்கொண்டு அவரை விருந்து பண்ணும்படியாக அழைக்கிறான். அப்போ 37ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள். பாவியான ஸ்திரீ என்று சொன்னால் அவள் விபச்சாரம் அல்லது வேசிதனம் செய்தவள் என்ற பொருளில் இங்கே அடங்கியிருக்கிறது. இப்ப பாவியான காரியம்னா மற்றது, இவ ஸ்பெசிபிக்கா விபச்சாரமோ அல்ல வேசிதனத்திலேயோ இவள் செய்தவள், அதனால்தான் பாவியான ஸ்திரீ சொல்லப்படுகிறது. இயேசுவின் உபதேசத்தை கேட்டு இவளும் மனம் திரும்பி இருக்கிறாள். அதனால்தான் இந்த கடைசி 50ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அப்போ அவள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தபடியினால் தாம் செய்த காரியம் தவறு என்று உணர்ந்து அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். அதனால்தான் ஆண்டவர் அந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து அவ ஊற்றி மனம் திரும்பினாள். அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லி நீ சமாதானத்தோடு போ என்றார். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாவியான ஸ்திரீ பரிசேயன் வீட்டில் இயேசு வந்திருக்கிறான் அறிந்து
அந்த வீட்டுக்கு அவள் வருகிறார். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று 38ஆம் வசனம். இந்த விதத்தில் அவள் தன்னுடைய மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் மகிமையின் கர்த்தராகிய தம்முடைய தூய அன்பையும் அவள் வெளிப்படுத்துகிறார். அதான் 47ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது, ஆதலால் நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இப்ப பாவியான விபச்சாரம் வேசிதனம் பண்ண இந்த பெண் இயேசுவின் மீது மனம் திரும்பி விசுவாசம் வைத்து மனம் திரும்பி மனம் கசந்து அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களின் அருகே நின்று கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால், ஸ்திரீகள் தலைமயிரை ரொம்ப விசேஷமா எண்ணுவாங்க, அதை சீறி சிங்காரம் பண்ணுகிறதா அவங்களுக்கு அதிக நேரம் எடுக்கும், அந்த அலங்காரம் கூட ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்து முழுமையாக அவள் அர்ப்பணிக்கிறதை அவள் இவ்விதமாக செய்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் அதை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, ஏன்னா பரிசேயனுக்குள்ள அந்த இன்பான் கேரக்டர் இருந்தே இருக்கும், விசுவாசத்தோடு தான் அழைச்சான், இப்ப அவன் உள்ளத்துல நினைக்கிறான். அழைத்த அந்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்ப அந்த பரிசேயனுக்கு தெரியும் இவள் யார், இவருடைய தன்மை என்ன, இவருடைய நிலைமை என்ன. அப்போ இயேசுவை விசுவாசித்து வீட்டுக்கு பந்திருக்க அழைத்திருந்தாலும் தன்னை தொடுகிற அழுகிற பரிமள தைலத்தை ஊற்றுகிற சகோதரி தொடுகிறவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவர் யார் என்று தெரிஞ்சிருப்பாரு. இங்க நம்ம பார்க்கும்போது இயேசு தீர்க்கதரிசிகளை விட மேலானவர் என்பதை அங்க ரூபகரப்படுத்துறார். அவர் ஒரு பொழுதும் பாவியான பெண்ணை பாவி என்று சொல்லி ஒதுக்க வைக்கவில்லை. காரணம், இயேசு இந்த உலகத்தில் வந்ததே பாவிகளை நேசிக்கவும் பாவிகளை ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி அற்பமாய் மற்றவர்களை எண்ணுகிறவர்களுடைய நிலைமை தான் இந்த ஆயக்காருடைய வேலையும் பரிசேயருடைய வேலையும். இப்ப நம்ம இங்க பார்க்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 9-12 வசனம் வரைக்கும் இங்கே அன்றியும் தங்கள் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து ஆண்டவர் ஒரு உவமை சொல்றாரு. யாரு? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் தேவனை நோக்கி ஜெபம் பண்றான், நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னான். பரிசேயனுடைய ஜெபம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம். ஆயக்காரனோ தான் கண்ணுகளை கூட ஏறெடுக்க துணியாமல் ஆவியாகி என் மேல் கிருபையா இரும் என்றான். அப்ப இந்த பரிசேயன் அவனுடைய தன்மை என்னன்னா, மற்றவங்களை விட நம்ம மேலானவங்க நினைக்கிறவங்க. இப்ப இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அழுது கண்ணீரினால் காலை நினைச்சு தலைமையினால் துடைத்து கொண்டுகிற அந்த நிலைமைய இவன் பார்த்த உடனே தன்னை தொடுகிறவள் யார் என்று இவர் அறிந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே நினைக்கிறான். இயேசு அவனை பார்த்து, இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லட்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். தொடர்ச்சியாக அப்படியே ஊழியர்கள் பேசுவான். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வசனங்களில் பாவியான ஸ்திரீ, ஒரு பரிசேயனுடைய வீடு, அவன் பேர் சிமியோன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ள அவர் போகிறார். அங்க ஒரு பாவியான ஸ்திரீ தன்னுடைய பாதத்துல வெளியேறப்பெற்ற தைலத்தை உடைத்து ஊற்றி தன் முடியினாலே அந்த பாதத்தை துடைத்து பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டாள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அப்படியே நீங்க உங்க கண்ணு முன்னால வைத்து பாருங்க என்ன நடந்திருக்கோன்னு. பாஸ்டர் சொன்ன போல இவர் தீர்க்க தரிசிகளிலும் மேலானவர், தீர்க்க தரிசனங்களை கொடுக்கக்கூடியவர் அவர் தான்.
பேச போகிறவர் அவர் தான். அவருக்கு தெரியாதது உலகத்தில் ஒரு காரியமும் இல்லை. அவர் இந்த ஸ்திரியை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். அது குறித்து தொடர்ச்சியாக கீழே போடப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ச்சியான இந்த பகுதியில் இயேசு சொன்ன பதில் முதல் கொண்டு நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். 41ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில், அங்கே உள்ள ஒரு விஷயத்தை தொடங்குகிறார் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு யாருன்னா, குழப்பமான உலகத்தில் தெளிவை கொடுக்க விரும்புகிறவர். உலகமே குழப்பம்தான். உலகம்னா என்ன? உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள், மனிதர்களுடைய பார்வை, மனிதர்களின் சிந்தனை, இது வார்த்தையின் வழியாய் புறப்பட்டு ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிடும். ஏன்னா உலகத்தை உண்டாக்கின தேவன் அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, குழப்பத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன். இப்ப இங்க ஒரு மனுஷன் உண்மையான உள்ளத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவ கனம் பண்ணுன்னு விரும்பினான். அதுல எந்த தவறு இல்லை. ஆனால் சூழ்நிலையை பார்த்து அவனுடைய சிந்தனையானது, மனுஷ குணம் அவனுக்கு வெளிப்பட்டுடுச்சு. அழைத்ததில் தவறில்லை, ஆனால் இதயத்தில் அவனுடைய உணர்வுகள் சரியில்லை. இப்ப அவர் விளக்கம் கொடுத்தாகணும். ஏன்னா ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போக விரும்பாதவர். இப்ப விளக்கம் கொடுக்க விரும்புகிறார். அப்பொழுது அவர் எதுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறார்? முன்னாடி கேட்டோம், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். ஒருவனிடத்துல ஒரு மனுஷன், ஒரு 2 பேர் கடன் பட்டாங்க. 500 வெள்ளி 50 வெள்ளி, அது 500 வெள்ளி காசும் இன்னொருத்தவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஒருவன் 500 வெள்ளி காசும், மற்றவன் 50. அதாவது ஒருத்தர் 100%, ஒருத்தர் 10% கொடுக்க வேண்டியது இருந்தது. அதான் அப்படின்னா உயர்ந்தது அதிக அளவு அவன் கொடுக்கணும், குறைந்த அளவு அதிகம் குறைவு. இப்ப அவர் விளக்கம் கொடுக்கிறார் தெளிவா. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே நேரடியாக அடிக்கிறவர் இல்லை, ஆனா அதே நேரத்துல மற்றவங்களை தேவையில்லாத குத்தி காயப்படுத்துகிறவரும் இல்லை. தெளிவுண்டாக்கி ரொம்ப லகுவா புரிந்து கொள்ளக்கூடிய அளவு. இதான் தெய்வம் சுற்றி வளர்ச்சி இல்லை, ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிற குணம் படைத்தவர். ஏன்னா அவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஆமென். ஞானத்தின் ஊற்றே அவர் தான். சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு சாலமோனின் ஞானத்தை தாருன்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், சாலமோனின் ஞானம் தேவையில்ல, ஏன் ஆயிரங்களை அனுபவிக்கிறதுக்கா? தெளிவா சொல்லணும். சாலமோனின் ஞானம் வேணுமா? யார் சொன்னாங்கன்னு தெரியல. நான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல, நம்ம பொதுவா அப்படி நாம யோசிச்சிருக்கிறோம். சாலமோனின் ஞானம் நமக்கு தேவையில்ல, சாலமோனை பார்க்கிலும் பெரியவர், அவர் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறார். அந்த ஞானம் தான் நமக்கு வேணும். பவுலை போல சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே பவுலை போல. நமக்கு பவுல் நமக்கு முன் உதாரணம், ஆனால் எல்லாரையும் இயக்குகிற தேவன். சரிங்க. அப்ப சொல்லும்போது 42 இப்ப விளக்கம் கொடுக்கிறாரு. 500 50 வாங்கியாச்சு. இப்ப கடன் வாங்கினவங்க கண்டிப்பா கடனை என்ன செய்யணும்? அதான் அங்க சொல்ல வர்றாரு. கடன் அப்படின்னு சொன்னா அதை நம்ம நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இப்ப இந்த கடன் அப்படின்னு விளக்கி சொல்லி, அவனுக்கு கொடுக்க திராணி இல்லை, நிர்வாகம் இல்லை, கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லை அப்படின்னு சொன்னா முடியல, இயலாமை. அவனுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கியாச்சு, கொடுத்துடலான்னு முயற்சி பண்ணி தான் செஞ்சாங்க, ஆனா அது கொடுக்க முடியவில்லை, இயலாமை போய்விட்டது. அப்ப இருக்கும்போது இவர் சொல்றாரு, இருவருக்கும் கடனை மன்னிச்சுட்டா. ஏன் மன்னிச்சான்னு சொன்னா, நம்ம அவனை கழுத்தை பிடிச்சும் பிரயோஜனம் இல்லை, அவனை அடித்தும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஆர்வத்துல வாங்கிட்டான், கொடுத்தாச்சு, கிடைக்கணும் கொடுத்தாச்சு, அவனால முடியல. ஏன்னா அந்த இடத்துல மனித நேயம் வர வேண்டும். ஆண்டவர் உதாரணத்தில் ஒரு மனித நேயத்தை காண்பிக்கிறார். நீ திராணி உள்ளவன், கொடுத்தாச்சு, இப்ப அவனுக்கு முடியல. உண்மையான மனித தன்மை என்னன்னா, நீ கொடுத்துட்டு, அதுக்கு வேற சம்பவம் படிச்சிருக்கோம் நாம, நீ கொடுத்துட்டு தான் போகணும், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன், முடியலன்னா விட்டுணும், அவ்வளவுதான். நான் அதை போல நிறையவே விட்டுருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனா கடவுள் நம்மளை கைவிடுவதில்லை.
நம்ம அப்படி கைவிடவே இல்லை. அது உண்மையை சொல்றேன். 1-2 நிறைய விஷயம் மன்னித்துட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல். இப்ப சிந்திச்சது யாரு? இவன் தான். அழைத்தது நற்பண்பு. ஆனால் அழைத்த பின்பு அங்க சூழ்நிலை எப்படியோ வந்துச்சு, அது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமில்லை. அவர் தேவன், மனுஷனா இருந்தாலும் தேவன், எல்லார் மேல அன்புள்ளவர். இப்ப அப்படி பார்த்தா இவன் வீட்டுக்கு அவர் போயிருக்க கூடாது. இவர் இந்த பரிசேயன் வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவனும் இவனை சேர்ந்த கூட்டமும் எப்பவுமே குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த குணம் தானே, இவனுக்கு அந்த புத்தி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர், நான் உன்னையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன், அதனால உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உன் வீட்டுக்கு வந்திருக்கிற. ஆனா அவனுக்கு அவன் குணம் அங்கே வெளிப்படுகிறது. வெளிப்பட்டு இவர் தீர்க்கதரிசியா இருந்தா அப்படின்னு சொல்லும் போதுதான் சொல்றாரு, இப்படி ஒரு மன்னிப்பு கிடைத்தது. சீமோன் கிட்ட கேட்கிறாரு 43. அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான். முந்தி சிந்தித்தவன் இப்பொழுது வாய் திறக்க ஆரம்பிக்கிறான். அதான் மனுஷன் உள்ளுக்குள்ள வச்சிருப்பான், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அவர் வெளிப்படையாய் பேசுகிறவர். அப்போ அவருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு மனுஷன் உள்ளத்துல இருக்கிறத நாவின் வழியா பதில் சொல்லிதான், ஏன்னா அங்க எல்லாம் வெளிச்சமாயிடுச்சு. அப்ப அவன் சொல்லுகிற பதில் பாருங்க. சீமோன் பிரயுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. அப்ப இவன் புத்தி இல்லாதவன். அவன் சிந்தித்ததும் ஓகேதான், சிந்தித்தது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா ஒரு சத்தியத்தை அவர் சொல்லுவதற்கு வாய்ப்பு வந்துச்சு. மன்னிப்பின் காரியம், அன்பு அங்க வெளிப்படுவதற்கு. அப்ப இங்க சொல்லப்பட்ட முதல் ஸ்திரீ தொடங்கினது, இடையில ஒரு சத்தியத்தை வெளியில கொண்டு வருகிறார். பிறகு உள்ள சத்தியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறபடி மனிதனை புறக்கணிக்கிறவர் அல்ல. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆனா அந்த மன்னிப்பை கொடுத்து ஏற்றுக்கொள்வதற்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். அதை தான் அடுத்த கட்டங்களில் வசனங்களில் பார்க்கிறோம், கேட்க போகிறோம். இந்த இடத்துல இந்த பாவியான ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறதை லூக்கா எழுதி வருகிறார். முதலாவது நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதை தொடர்ச்சியாய் யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும் என்ற ஒரு காரியத்தை அவனுக்கு விளக்கமடியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அவன் கொடுத்த பதில்களும், அது கீழே கடைசியாய் அதை ஆண்டவர் எப்படி கன்க்ளூட் பண்ணுகிறார் இந்த மேட்டர் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பாவியான ஸ்திரீ செய்த காரியத்தை மையமாக வைத்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான ஒரு போதனையை இந்த இடத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். 36லிருந்து 50 வரை அதை 3ஆக பிரித்து நாம் பார்க்கும் பொழுது 36லிருந்து 39 வரை ஒரு பகுதியாக நாம் தியானிக்கணும். 40ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் 2வது பகுதியாக நாம் பார்க்கணும். 44ஆம் வசனத்தில் இருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் 3வது பகுதியாக நாம் பிரித்து பார்த்து தெளிவாக இதிலே நாம் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசேயன் என்றதான ஒருவன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு போஜனம் பண்ணும்படி அழைக்கிறான். அதுதான் நடக்கிற சம்பவம். ஆனால் நாம் வேதத்தை நன்றாக வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவரை சுற்றிலும் எப்போதும் 3 கூட்டத்தார் இருந்து கொண்டே இருப்பார்கள். பரிசேயர், சதுசேயர், வேத பாதகர். இவங்க ஏன் இயேசுவை பின்னால இருக்கிறாங்க என்று சொன்னா,
இயேசுனுடைய போதனை கேட்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இவர்கள் யூத கோத்திரத்தை சார்ந்தவர்களாக பரிசேயர், சதுசேயர், வேதபாதகர் இருந்தாலும் இயேசு செய்கிற உபதேசத்தையும் அவர் செய்கிற அற்புதத்தையும் கண்டு அதில் ஏதாகிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவர் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாதகர். அதிலே இந்த இடத்துல பரிசேயன் என்பவன் ஒருவன் இயேசுவை தன் வீட்டுக்கு போஜனம் பண்ணும்படி அழைக்கிறான். போஜனம் பண்ணும்படி அழைக்கிறானை தவிர அவனுடைய அழைப்பை கேட்ட இயேசு அவன் வீட்டுக்கு செல்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அவன் யார் என்று அறிந்தும் அவர்கள் குற்றப்படுத்தவர்கள் என்று அறிந்தும் அவன் வீட்டுக்கு அவர் போகிறார். ஆனால் வீட்டுக்குள் பிரவேசித்த இயேசுவை எந்த அளவுக்கு தான் வீட்டுக்கு போஜனம் பண்ணும்படி அழைக்கிறானோ அந்த அளவுக்கு இயேசு வீட்டுக்கு வந்த பிறகு யூதருடைய முறையின்படி அவன் கை கொள்ளவில்லை. ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே பார்த்தால் யூதருடைய முறை ஒன்று இருக்கிறது. தங்களை ஒரு வீட்டுக்கு விருந்தாளி ஒருவரை அழைத்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது செயல்கிற செயல்முறை என்ற ஒரு திட்டம் ஒன்று யூதருடைய முறையில இருக்கு. அதில் ஒன்றுமே இந்த பரிசேயன் கடைபிடிக்கவில்லை. ஆனால் அந்த காரியத்தை இந்த பாவியான ஸ்திரீ கடைபிடித்தாள் என்று சொல்லி இந்த போதனையிலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஏன் சொன்னா, இப்போ இயேசுவை இந்த பரிசேய வீட்டுக்கு அழைக்கிறான். அழைத்த பிறகு என்ன சொல்லுது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவரிடத்து பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து, அதுல வீட்டுக்கு வந்து இயேசு இருக்கிறாரு, பரிசேயன் வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி வந்து இருக்கிறான்னு பாவியான ஸ்திரீ அறிந்த பிறகு அவரிடத்தில் வருகிறார். எப்படி வர்றாங்க? வெறுமையாய் வரல. அவள் கை கண்ட வித ஒரு பரணியிலே என்ன கொண்டு வராங்களா? பரிமள தைலம். அது அந்த நாட்களிலே விலையேற பெற்ற ஒரு தைலம். ஒரு மனுஷனை கனப்படுத்துவதற்காக அதை அவர்கள் பூசுவார்கள். அப்படிப்பட்ட பாவியான ஸ்திரீதான். அவர் இரட்சகராக இயேசுதான். பரிசேயன் வீட்டில் இருக்கிறது உண்மைதான். ஆனா அவரை கனப்படுத்தும்படியாக தன் உள்ளத்திலே அந்த பரிசேயன் அதை செய்யல. அவரை அழைத்தது உண்மை, ஆனா அவர் கனப்படுத்துகிற விதத்துல பார்த்தா அவர் கை கொள்ளல. அப்ப அடுத்த வருஷம் சொல்லுது, அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமல துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள். அந்த 38ஆம் வசனத்துல இந்த யூதருடைய முறை என்ற ஒன்று இருக்குது இல்லையா, அதை ஒன்றுமே அவன் செய்யவில்லை. ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த பெண்மணி அதை விட மேலான காரியத்தை ஒன்று செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய பாதங்கள் அருகிலே பின்னாக நிற்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். பாவிதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கல. அவ பாவி என்ற ஒரு உணர்வு அவளுக்குள் இருக்கிறதுனால அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு இருக்கிறார். பாருங்க, இந்த காரியத்தை யார் செய்யல? அழைத்த பரிசேயன் செய்யல. ஆனா இந்த பாவியான ஸ்திரீ, அவளுக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருக்கிறது. ஆனாலும் அந்த தேவாதி தேவன் அந்த இரட்சகரை அவர் அன்போடு நேசித்து அவர் பாதத்தில் நின்று அழுது கொண்டு இருக்கிறார். அவருடைய பாதங்களை அவருடைய பாதங்களை. அப்போ வேதத்துல பார்க்கும் பொழுது மார்த்தாள், மரியா. இயேசுவை தன் வீட்டுக்கு அழைச்சது யாருன்னு சொன்னா மார்த்தாள். ஆனா இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டது யாரு? மரியாள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து. அப்போ நல்ல பங்கு எங்க இருக்குதுன்னு சொன்னா, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதை விட வேறு எங்குமே நல்ல பங்கு இல்லை. இன்னைக்கு நல்ல பங்கு தேடி மனுஷன் உலகம் முழுவதுமாக அலைந்து கொண்டு இருக்காங்க. விசுவாச மக்கள் கூட அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நல்ல பங்கு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல காரியத்தை கேட்கணும். ஆனா அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிற
தியானிக்கிறதுல விட வேறு எங்குமே நல்ல பங்கு இல்லை. அப்ப எங்க நல்ல பங்கு இருக்கு? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதை விட, கேட்கிறதை விட நல்ல பங்கு இல்லை. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வேதம் தான் நமக்கு பெரியதான நல்ல பங்கு. நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றக்கூடிய தன்மை, நம்முடைய ஜீவத்தை மாற்றக்கூடிய தன்மை. தேவன் யார், எப்படிப்பட்டவர், நமக்கு மரணத்துக்கு பின் நம்முடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்கிறது என்று எங்கெங்கோ ஓடி நாம் அலைகிறோமை தவிர அந்த நல்ல பங்காகிய வேத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, மாறாத வார்த்தை, இந்த வேதத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆவியின் ஒத்தாசை கொண்டு வேதத்தை தியானிக்கிறதை விட வேறு எங்குமே நல்ல பங்காய் நம்மால் பார்க்கவே முடியாது. ஏன்னா மரித்து கிடக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது தான் பரிசுத்த வேதம். நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி நம்மை கரம் பிடித்து நடத்துவது தான் கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தை என்ற நல்ல பங்கு இல்லாம நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மால் வாழவே முடியாது. அது அந்த நல்ல பங்கு எங்க இருக்குன்னா, இந்த நாட்களிலே நம்முடைய விலையில பெற்ற வேதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பெண்மணி செய்தது பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பார்த்து கொண்டே இருக்கும் போது இதுல சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி முடிவுக்கு வருகிறபடியால் அடுத்த பகுதியில தொடர்ச்சியாய் அவைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் ஏறக்குறைய நிறைய வசனங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாய் புரிய வைத்தால் தான் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்போ இந்த இடத்துல இந்த பாவியான ஸ்திரீ வருவதும் பரிசேயன் வீட்டுக்கு போவதும், அவனுடைய பேர் சீமோன் என்ற பெயரை கொண்டவன். அந்த இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவர் பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி கண்ணீரால கண்ணை தன்னுடைய முடினால துடைத்ததை அவன் எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கறதையும், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதையும், அதுக்கு பிறகு அவகிட்ட திரும்பி பேசுகிறதையும், அவளுக்கு நடந்த சம்பவமும் இந்த இடத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைய காரியம் இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறபடியால் இதை தொடர்ச்சியா அடுத்த பகுதிக்கு நாங்கள் கொண்டு போக விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க தொடர்ச்சியா வசனங்களை தியானியுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதுல போடப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்க முடியும். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன் நேரங்களை ஒதுக்கி நம் மத்தியில கர்த்தருடைய வசனங்களை நமக்கு விளக்க முடியாது. நம் மத்தியில வருகிறது ரொம்ப சந்தோஷம். ஆவியானவர் வெளிப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. எனவே தேவனோடு இணைந்திருங்கள். வசனத்தை இரவும் பகலும் தியானியுங்கள். நித்திய ராஜ்யத்துக்கு பாத்திரனாய் மாறுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.